யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அத உணர்த்துற மாதிரியான ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? இது நம்மளோட தேநீர் கதைகள். ஒருத்தருக்கு வீட்டோட ஓடு இருக்கு இல்லையா? அந்த ஓட்ட பிரிச்சு மேயக்கூடிய எல்லா வேலையுமே தெரியும். அவ்ளோ அற்புதமா, அருமையா பார்ப்பாரு. அந்த மாரி ஒரு வீட்ல வேலைய பார்த்து முடிச்சுட்டு, சாயங்காலமா ஒரு வீட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவரு காடு, சரியான காடு. அந்த காட்டுல யாருமே இல்ல. ஆனா திடீர்னு இவரோட பேர சொல்லி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. என்னடா அது யாருமே இல்லாத இந்த காட்டுக்குள்ள இப்படி கூப்பிடுறாங்களே, என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்குறாரு. யாருமே இல்ல. வேக வேகமா தன்னோட நடைய எடுத்து வச்சு போய்க்கிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு அந்த இடத்துல மறுபடியும் பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்குறாரு. அவர் கண்ணு முன்னாடி ஒரு சிலை வந்து நிக்குது. ஒரு ஐயனார் கோயில் இருக்கு அந்த இடத்துல. அந்த ஐயனார் கோயில் சாமி வந்து இவர பார்க்குறாரு. பயப்படாதப்பா, உன்னோட காலுக்கு கீழ ஒரு குழி தோண்டு. அதுல என்ன இருக்குதோ அத நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சிலை சொல்லுது. உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னோட காலுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த இடத்துல மண்ண தோண்டி 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 ஒரு உள்ள தோண்டி பார்க்குறாரு. ஒரு பானை இருக்கு. அந்த பானைய உடைச்சு பார்த்தா உள்ளுக்க வந்து நிறைய தங்க காசுகள் அவ்ளோ இருக்கு. அது அளவு துவரம் பருப்பு அளவுல வந்து தங்க காசுகள் இருக்கு அப்படின்னு இருக்கும். உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னோட துண்டை எடுத்து விரிச்சு அதற்கு தங்க காசு எல்லாத்தையுமே தன்னோட துண்டுல போட்டுறாரு. அப்போதைக்கு அந்த சிலை என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் எடுத்துக்காத, ஒரு 4 தங்க காசை மட்டும் அந்த பானையில போட்டு வை, அடுத்து வரவங்களுக்கும் உதவியா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோடனே இவர் ரொம்ப ஐயோ கொடுக்கணுமா தங்க காசை அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதுல இருந்து ஒரு 4 தங்க காசை எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டு மறுபடியும் அதை மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு இது துண்டை வந்து தன்னோட தோல்ல எடுத்து போட்டுக்கிட்டு சாயங்காலம் இன்னொரு இடத்துல ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. உடனே அந்த வீட்டுல போய் இப்ப மறுபடியும் ஓட்டு வேலை பார்க்க போறாரு. இப்போ இவர் கொண்டு போன துண்டை அந்த வீட்டுல கூடிய ஒரு மேல ஒய்யாரத்துல கட்டி விட்டுட்டு இவர் மேல போய் இந்த ஓட்டை சரி பார்க்குற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க. சமைச்சிட்டு இருக்கிற போது துவரம் பருப்பு இல்லாம போச்சே, இதுக்கு வேற கடைக்கு போகணுமா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வீட்டுல கூடிய பையெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த மேல இருக்கக்கூடிய அந்த துண்டை பாக்குறாங்க. என்ன தம்பி ஏதோ துண்டை வந்து மேல கட்டி தொங்க விட்டு இருக்க, என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது ஒண்ணும் இல்லக்கா, அதுல துவரம் பருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மாவுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. இதுக்கு எதுக்கு நம்ம போய் கடைக்கு போய் வாங்கிக்கிட்டு இப்போதைக்கு இதை எடுத்து சமைப்போம், போகும்போது வேற வாங்கி இவர் கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த துண்டை பிரிச்சு பார்த்தா உள்ளுக்குதான் நிறைய தங்க காசுகளா இருக்கு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, அந்த தங்க காசுகள் எல்லாத்தையும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு கடையில போய் துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்து அந்த துண்டுல கட்டி மறுபடியும் அது எங்க கட்டி இருந்துச்சோ அதே இடத்துல கட்டி வச்சிருது. இவரு ஓட்டு மேல வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த வேலை முடிஞ்சதுமே கீழே இறங்கி வந்து தன்னோட துண்டை எடுத்து மேல போட்டிருக்காரு. ஏன்டா இது காலையில எடுத்துட்டு வந்தபோது நல்லா வெயிட்டா இருந்துச்சு, இப்ப வெயிட்டே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த துண்டை பிரிச்சு பாக்குறாரு. உள்ளுக்க துவரம் பருப்பு தான் இருந்திருக்கு. இப்போ அந்த வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கேட்கிறாரு, ஏங்க இதுல தங்க காசுகள் இருந்துச்சே பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா கேக்குது, என்னப்பா எதுவும் கனவு எதுவும் கண்டியா, துவரம் பருப்பு தானே இருக்குன்னு என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிடுறாங்க. இப்போ இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த துண்டை தன்னோட தோல்ல போட்டுக்கிட்டு கால்ட்டு வழியார் மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய சிலை கிட்ட அந்த சாமி கிட்ட கேட்கிறாரு, இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்திரியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாமி சொல்லிச்சான், இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தான் அந்த தங்க காசு போய் சேரணும் அப்படின்றது ஒரு விதியா இருந்திருக்கு. அதனால யாருமே வரல, எப்படி கொடுத்து அனுப்புறன்னு நினைக்கும் போது நீ வந்த ஓ மூலமா அந்த தங்க காசு அந்த அம்மாவுக்கு போய் சேர்ந்துருச்சு, கவலைப்படாத உனக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வேற எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுறாரு. நீ எந்த இடத்துல புதைச்சியோ அதே இடத்துல போய் தேடிப்பாரு, உனக்கானது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோண்டின அந்த பானை எடுத்து பார்க்கும்போது அதில் 4 தங்க காசு போட்டு வச்சிருந்தாரு இல்லையா, அந்த தங்க காசை மட்டும் எடுக்கிறாரு. இப்போ என்ன தெரிய வருதுன்னா, யாருக்கு என்ன போய் சேரணுமோ அவங்களுக்கு அதுதான் சேரும் அப்படின்றதான் இந்த கதையோட நீதியா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போ அவர் அந்த தங்க காசை எடுத்துட்டு போனார் இல்லையா, அப்போதைக்கு இந்த அளவு வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த 4 தங்க காசு போடும்போது ஒரு விதமான ஒரு மனக்குழப்பம், 4 தங்க காசு மிஸ் பண்றோமே அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு அவருக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத அந்த பானையில போட்டிருந்தாரு அப்படின்னா இப்போ அவருக்கு நிறைய தங்க காசுகள் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் இருந்தாலும் ஒரு பாடம். யாருக்கு என்ன கிடைக்கணுன்ற விதி இருக்கோ அவங்களுக்கு அது கண்டிப்பா வந்து சேர்ந்துரும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கதையோட நீதின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அழகான கதைகளை இந்த அழகி மூலமா கேட்கறதுக்காக நம்மளோட தேநீர் கதைகள் பக்கத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன கதைகளா கேட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் தேநீர் கதைகள் பக்கத்தை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.